விநாயகனது வழிபாட்டை ஏதோ ஒரு வகையிலே அனிதனமும் மேற்கொள்வது, மேலும் விநாயகனுக்குரிய மோதக முத்திரை இப்படி கையை ஒரு குமிச்சாப்பில் வச்சுக்கிட்டு இப்படி விநாயகர் முன்னாடி வச்சு வழிபட்டால் அதற்கு பெயர் மோதக முத்திரை என்று பெயர். அந்த மோதக முத்திரையை வைத்து வழிபடுவது, அனுதினமும் விநாயகர் அகல்வல் கணேச அதர்வ சிர்ஷம் இதெல்லாம் கூகுள் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் வந்துடும். விநாயகர் அகவல் கணேச அதர்வ சிர்ஷம் கணேச அஷ்டோத்திரம், அதே போல் விநாயகரின் காயத்ரி ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று சொல்லுவது, அனுதினமும் காலை எழுந்தாலே விநாயகரது பெயரை சொல்லிவிட்டு நாளை துவங்குவது, ஓம் கம் கணபதையே நமகான்னு எளிமையான வழிபாடு, அதை அனுதினமும் சொல்லிவிட்டு எழுந்து கொள்வது. அதே போல் விநாயகரின் 12 பெயர்கள், இதை இந்த நேரத்தில் இந்த 18 மாதத்தில் சொன்னீங்கன்னா அமோகமான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தாலும் சரி தந்துவிடும். காரணம் என்ன? செவ்வாய் என்று சொன்னவரும் கேத்து என்பவரும் தற்பொழுது சிம்மத்துக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் இதை துவக்கம் பண்ணிட்டீங்கன்னா 18 மாதம் ஒரு வாழ்க்கையில் தினசரி பழக்கமாக மாற்றிக்கோங்க. ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணிகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னநாசாய நமக, ஓம் கணாதிபாய நமக, ஓம் தூம்ரவர்ணாய நமக, தூம்ரகேதுவே நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக என்ற இந்த 12 பெயர்களை எப்பொழுதெல்லாம் துவாதச கணபதினு கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும். அடிக்கடி சொல்லுவது.